லக்ஷ்மீம் தனோது நிதராம் இதரானபேக்ஷம் அங்கிரித்வயம் நிகமசாகி சிகாபிரவாலம் ஹைரம்பம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் விக்னாத்ரி பேத சததார துரந்தரம் நகா. ஸோ போன கிளாஸ்ல வந்து ராமர்னுடைய ஜனனம், அவருக்கு வந்து ராமருங்கிற பேரையும் வச்சாச்சு. எந்தெந்த கிரகத்துல பிறந்தார், எந்தெந்த கிரகம் கூடி இருக்கும்பொழுது நவம்யாம் திதோ அவர் வந்து பிறந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அத ராமாபிதானேன கவே சுரபயன்கிரா அலம்சகார காருண்யாது ரகுணாம் அன்வயம் ஹரிஹி. ஸோ ஹரிஹி, அந்த ஹரியானவர் ராமாபிதானேன கவேஹே கிரக சுரபயன்னு, ராமர் அப்படிங்கிற ஒரு பெயரினால கவிகளினுடைய வாக்கை ஃப்ராக்ரன்ஸ் வாசனைக்கு உட்பட்டதாக ஆக்கிவிட்டு ஹரிஹி காருண்யாது ரகுனாம் அன்வயம் அலஞ்சகார. அன்வயம்னா வம்சம், ரகுவனுடைய அந்த வம்சத்தை அலங்கரித்தார் ராமர். அதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? படிக்கிறா? 31st श्लोकलेंदल ஆமா, 31st ஸ்லோகா. तमेव अन्वजायन्त त्रयस्ते त्रेताग्नि तेजसः अग्रजस्य अनुकुर्वन्त तैः लोकोत्तर गुणैः. ஸோ மேலும் என்ன அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து அவ 3 அக்ரஜாக, அந்த அக்ரஜஸ்ய அனுஜாக சாரி அக்ரஜஸ்ய அனுகுர்வந்தக தம் ஏனம் அனுஜாயந்த. எப்படி அப்படின்னா, 3 அக்னியை போல, 3 அக்னிக்கு என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, த்ரயஹா தைஹி லோகோத்தரைஹி குணைஹி, அந்தந்த லோகோத்தர குணங்களினால, எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ்னால அக்ரஜஸ்ய அனுகுர்வந்தக அண்ணாவான அந்த ராமரை பின்தொடர்ந்தவராக தம் ஏனம் அனு அஜாயந்த, அவரையே பின்தொடர்ந்து இவர் பிறந்தார்கள். இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? தமேவம் அன்வஜாயந்த त्रयस्त्रेताग्नि तेजसः अग्रजस्य अनुकुर्वन्तः तैः लोकोत्तरैः गुणैः. सो एकः एव अग्निः त्रीणि रूपाणि इतः प्राप्तः त्रेता. என்ன த்ரீத்வம் லோகாத், அதாவது ஆகவனியம் கார்கபத்தியம் தட்சிண நாமக அக்னி திரயம் அர்த்தம். இது எல்லாம் என்ன, இந்த அக்னி வேற இந்த அக்னி வேறன்னு இருக்கான அக்னி தான். அதுக்கு வந்து 3 விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஒரே அந்த அக்னி ரூபத்திலேருந்து தான் வந்தது. அதே மாதிரி இந்த 3 பிரதர்ஸும் யாரும் இவருடைய அம்சம் தான் இல்லையா? இவருடைய அம்ச ரூபமாக தான் அவன் 3 பேரும் பிறக்கிறா. ஸோ அதனால என்ன அப்படின்னா, திரேதா சப்தேன ஏவ அக்னிம் பிரதீதேக புனர் என்ன அப்படின்னா, இந்த திரேதாக்னி தேஜசகா, இந்த 3 அக்னி ஆகவனியம் கர்கபத்தியம் தக்ஷிணம் அப்படின்னு பெயர் உள்ள அக்னிக்கு சமானமாக த்ரயஹ தைஹி லோகோத்தரைஹி குணைஹி அஜாயந்த. சரியா? அனு அஜாயந்த, பின்தொடர்ந்தார்கள், பின்தொடர்ந்து பிறந்தார்கள் அர்த்தம். தைஹி அந்தந்த லோகோத்தரைஹி குணைஹி லோகேஷு அசாதாரணைஹி குணைஹின்னு அர்த்தம். லோகத்துல இல்லாத அந்த திரயகா அப்படின்னா பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன், அப்படி பெயருள்ள அந்த பிராதரக தைஹி லோகோத்தரைஹி, அந்த லோகேஷு அசாதாரணைஹி குணைஹி அனுகுர்வந்தக, அந்த மாதிரி சாதாரணம்னா ஆர்டினரி, அசாதாரணம் எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரியான குவாலிட்டிஸ். சரியா? அந்த குணைஹி வித்யா வினயாதிபி, வித்யா வினயம் முதலிய குணங்களினால் அவரையே அந்த அக்ரஜன்னா ஜேஷ்ட பிராதா, பெரிய அண்ணாவான ராமஸ்ய, அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ராமஸ்ய ராமஸ்ய அக்ரஜஸ்யங்கிறது ராமஸ்ய அனுகுர்வந்தக பிராதரக தம் ராமம் தம் ஏனம் ராமம் அனுஜாயந்த, அவருக்கு பின்னாடி இவ எல்லாரும் பிறந்தா. சரியா இருக்கா? சரியா இருக்கா? அனு அஜாயந்த ஓகேவா? அனுங்கிறது ஏன் நீங்க தனியா போட்டிருக்கேன்? அது வந்து அவ அந்த இல்ல அனு அஜாயந்த பிரிச்சு போட வேண்டாம். ஆக்சுவலி அந்த இவாழ்துல அவ அந்த பிடிஎஃப்ல இருந்து தான் நான் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்றேன் இல்லையா? அதுல இருந்து அப்படியே பண்ணிட்டேன். அவ்வளவு அன்வஜாயந்தன் நீங்க போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. ஓகே, அன்வஜாயந்தங்கிறது பிரிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அனு அஜாயந்த, உங்களுக்கு என் சந்தி ஆயிருக்காங்க அன்வஜாயந்த இல்லையா? சதான் தமேனம் அனு அஜாயந்த அன்வஜாயந்த த்ரயஸ்திரேதாக்னி தேஜசா அக்ரஜஸ்ய அனுகுர்வந்தः தைஹி லோகோத்தரைஹி குணைஹி. சரியா? நெக்ஸ்ட்
இந்த கிளாஸ்ல கொஞ்சம் வரப்போற இது எல்லாமே கொஞ்சம் ஆ, ஆ. சோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. ओके भरतस्तेषु कैकेय्यातनय विनय उज्ज्वलः अन्यौ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रायां कृतोदयौ சோ பரதः தேஷு கைகேயாः தனயः தேஷு அந்த அந்த தேஷு பிராத்தரேஷு அவளுக்குள்ள கைகேயாः தனயः வினயோஜ்வலः பரதः. சோ வினயः உஜ்வலः அப்படின்னா வினயேன நம்ரதா குணேன உஜ்வலः. உஜ்வலகனா அபிராமகன்னு அர்த்தம். பிரகாசத்தோட வினயேன உஜ்வலக வினயோஜ்வலக. இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தனயः. தேஷு பிராத்தரேஷு கைகேயாः தனயः பரதः. அதான் சென்டென்ஸ். அந்த பரதனுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? வினயோஜ்வலகா பரதः. சுமித்ராயாம் அந்யௌ லக்ஷ்மண சத்ருக்னோ கிருதோதயோ. சுமித்ராயாம் சுமித்ராவினிடத்தில் என்ன அப்படின்னா அந்யௌ அப்படின்னா பரதாத்து அப்புறம் பரதனை தவிர இன்னும் 2 பேர் லக்ஷ்மண சத்ருக்னோ கிருதோதயோ. சோ யாருடைய உதயமானது ஆச்சோ சமுத்பன்னோன்னு அர்த்தம். புரியுறதா? சோ தேஷு கைகேயாः தனயः வினயோஜ்வலः பரதः சுமித்ராயாம் அந்யௌ லக்ஷ்மண சத்ருக்னோ கிருதோதய. ரொம்ப சிம்பிள் ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம். ஓகே, அப்புறம் स्क्रॉल பண்ணணும். ம். ओके एते ववृधिरे वीरा ब्रह्मक्षेमाय दीक्षिताः लोकानन्दमुकुन्दस्य चत्वार इव बाहवः ஆமா. சோ ஏதே வீராக இந்த 4 பேர் ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னன் இவா 4 பேரும் பிரம்மக்ஷேமாய தீட்சிதாக லோகானந்த முகுந்தஸ்ய சத்வாரக பாகவக இவ வவ்ருதிரே. அவ எப்படி வளர்ந்தா அப்படின்னா ஹவு டிட் தே க்ரோ அப்படின்னா ஏதே வீராக இந்த வீரர்கள் பிரம்மக்ஷேமாய பிரம்மனா பிராமணானாம் பரிபாலனாய சரியா அவளுடைய பரிபாலனத்துக்கோசரம் தீட்சிதாக அப்படின்னா எக்ஸ்பர்ட். ஓகே, அதாவது தீட்சிதாகனா தீட்சை எடுத்துக்கொண்டவர்கள்னு அர்த்தம். கிருத சங்கல்பாகான்னு அர்த்தம். புரியுறதா? தீட்சிதாகனா எக்ஸ்பர்ட்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. ததஸ்ய சஞ்சாதம் தாரகாதிபியா இதச் பிரத்யம். இங்க நம்ம அந்த இதச் நிறைய பார்த்திருக்கோம். தீட்சிதாகாங்கிறது இதுதான். சோ வீராகா ஏதே வீராகா தீட்சிதாகா. ஓகேவா? சோ எதுல பிரம்மக்ஷேமாய தீட்சிதாகா இந்த பிராமணர்களுடைய க்ஷேமாய, க்ஷேமம்னா பரிபாலனாயன்னு அர்த்தம். ஃபார் ப்ரொடெக்டிங், டு ப்ரொடெக்ட் த பிராமணாஸ், these people have made a sankalpam. They have made an oath, taken an oath that they will protect the brahmanas. சரியா? அதுக்கப்புறம் அவ எப்படி வளர்ந்தா? ஏதே வீராகா வவ்ருதிரே, அப்படியே அவ வளர்ந்துட்டா. எது போல வளர்ந்தா அப்படின்னா லோகானந்த முகுந்தஸ்ய சத்வாரக பாகவக இவ. எப்படி லோகானந்த ஜகதானந்தகரஸ்ய விஷ்ணோஹோ உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய லோகானந்தஸ்ய சத்வாரக, அது யாரு? லோகானந்தக கஹ முகுந்தக. முகுனா மோக்ஷம்னு அர்த்தம், முக்தின்னு அர்த்தம். முகுன் ததாதி இது முகுந்தக. யாரு முக்தியை கொடுக்கறாளோ, சோ முகுந்தகா அப்படின்னு பேர் வச்சுட்டு நீங்க முகுன்னு கூட கூப்பிடலாம். ஏன்னா முகுனா முக்தின்னு அர்த்தம் இல்ல. சோ லோகானந்த முகுந்தஸ்ய, சோ ஜகத ஆனந்தகரஸ்ய விஷ்ணுஹோ உலகத்துக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய விஷ்ணுவினுடைய சத்வாரக பாகவக இவ அவருடைய ஒரு 4 கைகள் எப்படி இட் டென்ட் டேக் எனி எக்ஸ்ட்ரா டைம் டு க்ரோ, அந்த மாதிரி விறுவிறுவிறுன்னு இவாளும் வளர்ந்துட்டா. புரியுறதா? புரியுறதா? எஸ் மேம். இப்படி இது வந்தா இது இவங்கிறதே உபமா வந்துடுறதா இங்க? ஆமா 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 ஆமா. சத்வாரக பாகவக இவ வவ்ருதிரே. சரியா? சோ அங்க சாதாரண தர்மனாக்கா வர்தனம்மா. இவாளும் வளர்ந்தா அவளும் வளர்ந்தா. ஆமா ஓகே, ஆமா, சாதாரண தர்மம் அதான். சரியா? சோ ஏதே வீராக பிரம்மக்ஷேமாய தீட்சிதாக லோகானந்த முகுந்தஸ்ய சத்வாரக பாகவக இவ வவ்ருதிரே. சோ அதாவது என்ன அப்படின்னா அந்த 4 கைய போல வளர்ந்தானா, they are not talking about how that those 4 hands grew and how these 4 ராஜகுமாரா குருங்கிறத பத்தி பேச்சு இல்லைங்க. அந்த 4 கைகளும் எதுக்கு வளர்ந்தது, எதுக்கு இருக்கு? பிரம்மக்ஷேமாய லோகக்ஷேமாய. லோகக்ஷேமத்துக்கோசரம் அந்த 4 கை இருக்கிற மாதிரி
இந்த 4 பேரும் இந்த பிரம்மக்ஷேமாய, இது நம்மளா புரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் வியாக்கியானத்துல இல்ல. பட் அந்த 4 கை போல இவாளும் வளர்ந்தா அப்படின்னா அந்த பகவானுடைய 4 கைங்கிறது எப்படி வந்து லோகக்ஷேமத்துக்கோசரம் இருக்கோ, டு ப்ரொடெக்ட் த பீப்புள் அதுக்கோசரம் இருக்கோ, அதே மாதிரி இந்த 4 பேரும் இந்த 4 வீரர்களும் என்ன அப்படின்னா பிரம்மக்ஷேமாய தீட்சிதாக லோகானந்த முகுந்தஸ்ய சத்வாரக பாகவக இவ வவ்ருதிரே. விருதிரேங்கிறது விருத்து உங்களுக்கு வருது இல்லையா, அதனுடைய லிட்டு வவ்ருதே, வவ்ருதிரே ப்ளூரல். மேல மேல படிங்க. अत कदाचित् अपरिमेय माया भयानक युद्ध समुद्ध दैत्य யுத்த बल சமுத்திர ம். अवस्कंद कान्दिशीक कृत वृन्दारक अनीक परिवार्यमान रतः पंक्तिरतः தபश्चर्या जाता तपश्चर्या जातानाम् आश्चर्यानाम् आयतनं त्रिशङ्कुयाजिनं भगवन्तं पद्यप्रबन्धम् इव दर्शित सर्गभेदं प्राकृत व्याकरणम् इव प्रकटित वर्ण व्यत्यासं வித்தியாசம் बुधम् इव सोमसुतं कुशिकं सुतं अद्राक्षीत्. இது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து உபமா மாலோபமான்னு வேணா சொல்லிக்கலாம். எல்லாம் வந்து சிலிஷ்டமா ஸ்லேஷமா சொல்ற உபமா, டபுள் அர்த்தத்துல வந்து அது மூலமாக ஒரு உபமா சொல்றது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பங்கி ரத்தகான்னு இருக்கணும். இந்த பங்கி ரத்தகாங்கிறது தசரதனுக்கு ஒரு பேரு. பங்கினா தசசு திக்ஷு யாருடைய ரதம்னுடைய சஞ்சாரம் இருக்கோ அதுக்கு பங்கின்னு பேரு, பங்கி ரத்தகான்னு பேரு. பங்கி ரத்தகான்னு நீங்க டிக்ஷனரியில போட்டாலே தசரதன்னு சொல்லிடுறான். சரியா? அந்த பங்கி ரத்தகா குஷிக சுதம் அத்ராட்சி, அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். சோ குஷிக சுதம் அப்படின்னா குஷிகர் முனிவர் குஷிகரனுடைய புள்ளதான் கௌஷிகா. யாரு? விஸ்வாமித்ரர். சோ அந்த குஷிக சுதம், குஷிகஸ்ய சுதம் குஷிக சுதம் தம் அத்ராட்சி பங்கி ரத்தகா. சோ இதுல வந்து இப்போ முதல்ல வர இந்த பிரதமா விபக்தி இந்த தசரதனுக்கு அட்ஜெக்டிவ், மீதி இருக்கிறது எல்லாம் இந்த குஷிக சுத்தனுக்கு அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான் இந்த சென்டென்ஸ்ல, புரியுறதா? சோ எப்படிப்பட்ட இந்த பங்கி ரதா குஷிக சுத்தம் அத்ராக்ஷீத் அப்படின்னா அத பிறகுனா என்ன, இந்த 4 குமாரர்களும் பிறந்து வளர்ந்த பிறகு கதாச்சித்து ஒரு சமயம் கதாச்சித் அபரிமேய மாயா பயானக யுத்த சமுத்தத தைத்திய பல அவஸ்கந்த காந்திஷீக விருந்தாரக அநீக பரிவாரியமான ரதா. சோ வந்து என்ன கதாச்சித் அப்படின்னா ஒரு சமயம், என்ன அப்படின்னா ஒரு ஒரு சமயத்துல அபரிமேயா அனந்தா யா மாயா. மாயானா இங்க வந்து சலம், விசித்திர சல வித்யா. ராட்சசால் எல்லாமே என்ன பண்றா அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத மாயா அப்படின்னா சலம், அந்த மாயா ரூபமாக ஒரு பயானகம், ஒரு பயங்கரம் அதை உண்டு பண்ணிண்டு பயானக யுத்தம், அதனால சமுத்ததம் ரொம்ப அரகண்டா இருக்கின்ற தைத்தியானாம் பலம், தைத்தியர்கள்னா ராட்சசர்கள், அவர்களுடைய பலம்னா சேனை, அந்த சேனையினுடைய அவஸ்கந்தேன ஆக்கிரமணத்தினால காந்திஷீகம். இந்த காந்திஷீகம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும், விருத்த சஞ்சீவனத்துல படிச்சோம், பாரத சங்கரத்துல படிச்சோம். காந்திஷிகைஹி அப்படின்னா காந்திஷம் யாமி இது காந்திஷிகாக, எந்த திக்குக்கு நான் போவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்ருதாகான்னு அர்த்தம். சோ காந்திஷீக விருந்தாரகன்னா தேவர்கள், அவர்களுடைய அநீகம்னா சேனை, அந்த அந்த சேனையை ஆவிஷ்டியமானக ரதக பரிவாரியமானகனா சூழப்பட்டதான ரதம் யாருடையதோ அவர் அப்படின்னு பங்கி ரத்தகாக்கு கொண்டு போய் சேர்றது. சரியா இருக்கா? சோ இதான் இதனுடைய மீனிங். கதாச்சித்து ஒரு சமயம், அபரிமேயா அப்படின்னா பரிமாணத்துக்கு உட்படாதன்னு அர்த்தம், நாட் கவுண்டபிள். சரியா? இன்ஃபைனைட்னு சொல்றோம் இல்லையா? அபரிமேயா யா மாயா, எண்ணிக்கையில் அடங்காத ஒரு சலம். சரியா? விசித்திர சலவித்யா. தயா மாயையா பயானகம் யுத்தம், அந்த மாயையினால ஒரு பயானகம் பயங்கரமான யுத்தம். தத்ர சமுத்ததம் எது தைத்திய பலம், அங்க உத்ததம் அப்படின்னாலே ரொம்ப உத்தத சுபாவகனா அரகஞ்சன் அர்த்தம். அந்த யுத்தத்தில் சமுத்ததாக தைத்திய பலானி சமுத்ததானி தைத்திய பலானி, அந்த யுத்தத்துல என்ன அப்படின்னா சமுத்ததம் எது தைத்திய பலம், ரொம்ப அரகண்டாக இருக்கின்ற தைத்தியானாம் பலம், தைத்திய பலம் தைத்தியர்களுடைய சைன்யம்.
அந்த தைத்திய பலஸ்ய அவஸ்கந்தனேன, அந்த தைத்திய சேனையினுடைய ஆக்கிரமணேன, அட்டாக்குனால, காந்திஷீகைஹி விருந்தாரக அனீகைஹி, விருந்தாரகானாம் அனீகம், விருந்தாரக அனீகம். விருந்தாரகம் அப்படின்னா உங்களுக்கு இவாளுடைய தேவர்களுடைய அனீகம்னா சேனை. சோ காந்திஷீகைஹி விருந்தாரக அனீகைஹி, எந்த பயத்ருதைஹி அர்த்தம். காந்திஷீகாகனா பயத்தினால ஓடிய விருந்தாரக தேவர்களுடைய சேனைகளினால் பரிவாரியமான ரதா. சோ வந்து சைன்யைஹி ஆவேஷ்டியமானஹ ரதா யஸ்ய சஹ ததோக்தஹ பங்கி ரதஹன்னு அர்த்தம். புரியுறதா? கிளியரா இருக்காது? எனக்கு அந்த பயத்தினால ஓடுற அது வரைக்கும் புரிஞ்சுது. இந்த பரிவாரியமான ரத்தகான திரும்ப ஒரு ட்ரிப் அவர் சொல்லுங்க. அந்த சேனைகளின் அந்த அந்த மாதிரி அந்த அனீகைஹி பரிவாரியமானன்னு சூழப்பட்டன்னு அர்த்தம். சூழப்பட்ட ரதமானது யாருடையதோ அவர் அப்படின்னு அந்த தசரதருக்கு போடுது ஓ, அட்ஜெக்டிவ். தசரதருக்கு. ஓகே. ஆமா. சோ அபரிமேயா கதாச்சித்துனா ஒரு சமயம், பரிமேயம் அப்படின்னா மாப்பனம், ஸ்கேலபிள், மெஷரபிள். அபரிமேயா அப்படின்னா இம்மெஷரபிள், அளக்க முடியாத. அபரிமேயா மாயா, அபரிமேய மாயா, எண்ணிக்கையில் அடங்காத ஒரு ஜலம். அதாவது ராட்சசாளுக்கு இன்னதுதான் இல்ல ஜலம். அந்த மாதிரி ஒரு மாயையா, அதனால பயானகம் யுத்தம், பயானக யுத்தம். சோ அபரிமேய மாயையா பயானக யுத்தம், அபரிமேய மாயா பயானக யுத்தம். அந்த அந்த யுத்தே, தஸ்மின் யுத்தே சமுத்ததம் தைத்தியம், தைத்தியானாம் பலம் தைத்தியபலம், சமுத்ததம் யத் தைத்தியபலம், சமுத்தத தைத்தியபலம், अपरिमेया माया भयानक युद्धे समुद्धतं दैत्यबलं, दैत्यबलानाम् अवस्कन्दं, दैत्यबल अवस्कन्दं, दैत्यबल अवस्कन्देन कान्दिशीकैः वृन्दारक अनीकैः, वृन्दारकानाम् अनीकं, वृन्दारक अनीकं. सो दैत्यबलानाम् अवस्कन्दैः कान्दिशीकैः वृन्दारक अनीकैः परिवार्यमाणं रथ, परिवार्यमाणः रथः यस्य सः तादृशः பங்கிரதः. சரியா இருக்கா? சரியா இருக்கா? இப்போ கிளீனா இருக்கா? சோ அந்த பங்கி ரதா அப்படின்னா தசரதா குஷிக சுதம் அத்ராக்ஷி, இந்த குஷிகரனுடைய பிள்ளையான அந்த விஸ்வாமித்திரரை பார்த்தார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணுமோ, தபಶ್ಚರ್யா ஜாதானாம் ஆச்சரியானாம் ஆயத்தனம். ஆயத்தனம்னா அபோர்டுன்னு அர்த்தம், இருப்பிடம்னு அர்த்தம் இல்லையா? சோ தபಶ್ಚರ್யா, தபஸ வந்து அனுஷ்டானம் பண்றவாள், அனுஷ்டானாத்து ஜனிதானாம் ஆச்சரியானாம் விஸ்மய ஆகவ கர்மானாம் ஆயத்தனம். அதாவது தபஸ்ல பண்றதுனால உண்டார ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, அந்த ஆச்சரியத்தை அத்தனத்தினுடைய இருப்பிடம் யாருன்னா இவர் தானா. யாரு? இந்த குஷிகர். ஏன்னா அவர் க்ஷத்ரியரா பிறந்தார். வசிஷ்டரோட ஒரு ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது, அவர் வந்து பிராமணனா இருக்கிறதுனால தான் அவரால் இவ்வளவு அச்சீவ் பண்ண முடியறது அப்படின்னுட்டு தானும் அந்த பதவியை விட்டுட்டு அவரும் தபஸ் பண்ணி பலத்தை வந்து சேர்த்துக்கிறார் இல்லையா? தப்போ பலத்தை வர்தனம் பண்ணிக்கிறார். சோ தபಶ್ಚರ್யா ஜாதானாம் ஆச்சரியானாம் ஆயத்தனம். அதுக்கப்புறம் திரிசங்கு யாஜினம். சோ திரிசங்கு, அந்த திரிசங்குங்கிற ஒரு ராஜா இல்லையா, அவனை வந்து தேகத்தோட ஸ்வர்க்க பிராப்தியே யாஜயதி யஜ்ஞே பிரவர்த்தயதி இது திரிசங்கு யாஜி தம் திரிசங்கு யாஜினம். புரியுறதா? அப்புறம் பகவந்தன், பகவான், பகவந்தௌ, பகவந்தா, பகவந்தம், பகவந்தம், குஷிகம். எல்லாம் இந்த தபಶ್ಚರ್யா ஜாதானாம் ஆச்சரியானாம் ஆயத்தனம், அதுவும் இந்த குஷிகசுதம். திரிசங்கு யாஜினம் குஷிகசுதம், பகவந்தம் குஷிகசுதம். பத்ய பிரபந்தமிவ தர்ஷித சர்க்கபேதம். பத்யம்னா காவியங்கள், போயட்ரிஸ். சோ பத்ய பிரபந்தம், பத்யானாம் பிரபந்தம், அந்த பத்யங்களுடைய பிரபந்தம்னா ஒர்க்கு. அது போல பத்யத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? சர்க்கம், முதல் சர்க்கம், கேண்டோஸ் இருக்கணும், பிரதம சர்க்கா, த்விதீய சர்க்கா. அந்த மாதிரி அந்த பத்ய பிரபந்தம் போல யார் இருக்காருன்னா இந்த குஷிகசுத்தர் இருக்கார். எப்படி இது வந்து அந்த பத்ய பிரபந்தத்துக்கு ஒண்ணு சொல்லணும், குஷிகசுத்தருக்கு ஒண்ணு சொல்லணும். சோ இவர் பத்ய பிரபந்தம் இவ குஷிகசுதா அஸ்தி அப்படிங்கிற இடத்துல உபமா, ஸ்லேஷ உபமா. பத்ய பிரபந்தம் இவ தர்ஷித சர்க்கவேதா,
பத்திய பிரபந்தத்துல என்ன இருக்கு? காண்பிக்கப்பட்ட சர்க்கானாம் பேதா. ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம்னு பத்தியத்துல காமிக்கிறாளோ அந்த மாதிரி. இவர் என்ன பண்றார்? கௌஷிகருக்கு சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆஹ், இவரால என்ன காண்பிக்கப்பட்டது அப்படின்னா, தர்ஷிதா பிரகடிதா சர்க்கபேதா அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் வந்து ஒரு புது இடத்த வந்து சிருஷ்டி பண்றார். புது ஸ்வர்க்கத்தை நான் சிருஷ்டி பண்றேன், திரிசங்கு சொர்க்கம்னு சிருஷ்டி பண்றாரோனோ அந்த மாதிரி இவர் என்ன அப்படின்னா, அவ வந்து அந்த பத்யானாம் பிரபந்தம் வந்து அதுல வந்து சர்க்கங்கள் வந்து காண்பிக்கப்படுகிறது. அந்த பத்திய பிரபந்தம் போல இந்த குஷிக சுத்தர் இருக்கார். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, இவரும் சர்க்கத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னா, இவரும் ஒரு புது சிருஷ்டிய செஞ்சார். புரியுறதா? ஆ? இந்த புரியுறதா? இந்த குஷிகர் பக்ஷே அந்த சர்க்கம்ங்கிறது என்னன்னு சொல்லணும்? ஸ்வர்க்கம். சர்க்கம்ங்கிறது திரிசங்கு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணாரோனோ அதை சொல்லணும். திரிசங்க சொர்க்கமா வர தவ வலிமையால இந்த கிரியேட் கதை கதை புரிஞ்சுது. பட் ஆ, அந்த இது கேக்குறேன், அந்த ஆ. சர்க்கம்ங்கிறது சும்மா கிரியேஷன் சர்க்கம்னா சிருஷ்டின்னு வச்சுக்கோங்க. சிருஷ்டி. அதான் ஓகே. சிருஷ்டிபேதம். தர்ஷிதா சிருஷ்டிபேதா ஏன சக தம். சரியா? அத மாதிரி பிராகிருத வியாக்கரணம் இவ பிரகட்டித வர்ண வித்தியாசம். சோ பிராகிருத வியாக்கரணம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணப்பட்டவாளுடைய அந்த வியாக்கரணம் பிரகட்டிதா பிரதர்ஷிதா வர்ண வித்தியாசா. வர்ண வித்தியாசம்னா அக்ஷர விபர்யா. அந்த வர்ணங்களினுடைய டிஃபரன்ஸ் காண்பிக்கப்படுறது இல்ல, அ ஆ இ ஈனுட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவராலையும் காண்பிக்கப்பட்டது என்ன? பிரகட்டித வர்ண வித்தியாசம். இவருக்கு என்ன அப்படின்னா, க்ஷத்ரியத்துவம். அந்த க்ஷத்ரிய தர்ம பரித்தியாகேன பிராமண வர்ண ஸ்வீகார ரூப வித்தியாசா. வித்தியாசா அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ், விபர்யா. வித்தியாசம் தமிழ்ல சொல்றோமோனோ அதே வித்தியாசா தான் இங்கேயும். சோ வந்து பிராகிருத வியாக்கரணம் இவ. சோ இந்த குஷிக சுத்தம் எப்படி இருக்கார், சுதகா எப்படி இருக்கார் அப்படின்னா பிராகிருத வியாக்கரணம் இவ. சோ இந்த பிரகட்டித அந்த பிராகிருத வியாக்கரணம்ங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, பிரகட்டித வர்ண வித்தியாசம். பிரகட்டிதா வர்ண வித்தியாசா. அப்படி இருக்கு அந்த பிராகிருத வியாக்கரணம். இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, க்ஷத்ரியத்துவ பரித்தியாகேன பிராமண வர்ண ஸ்வீகார ரூப வித்தியாசக ஏன சக தம். சரியா? புரியுறதா? சரியா இருக்கா? புதமிவ சோமசுதம் குஷிகசுதம் அத்ராட்சி. புதம் இவ புதனை போல. புதனை போல இவரும் சோமசுதா. புதன் சோமசுதா புதகா இல்லையா? சந்திரனுடைய புள்ள புதன். அந்த புதன் போல புதம் இவ இந்த குஷிக சுதக அஸ்தி. சரியா? புதன் எப்படி? அவருக்கு என்ன? புதம் இவ சோமசுதம். அவருக்கு அங்க சொல்லும் போது சோமஸ்ய சுதகா சோமசுதகா தம். இங்க என்ன அப்படின்னா, சோமம் சுனோதி இதி சோமசுத். யாரு வந்து அந்த சோமயாஜின்னு அர்த்தம். அந்த யாகத்தை யாரு பண்றாளோ அவர். அதனால இவர் சோமசுத். சோமம் சுனோதி இது சோமசுத் தம் சோமசுதம் குஷிகசுதம் அத்ராக்ஷித். சரியா இருக்கா? சரியா இருக்கா உங்களுக்கு? இது அந்த இடத்துல ஸ்லேஷமாஜி சோமசுதம்ங்கிற இடத்துல ஆமா, எல்லாமே இது மூணுமே பத்திய பிரபந்தம் இவ தர்ஷித சர்க்க பேதமும். தர்ஷித சர்க்க பேதம்ங்கிறத அவருக்கு ஒண்ணு சொல்லணும், இவருக்கு ஒண்ணு சொல்லணும். பிரகடித வர்ண வித்தியாசமும் அவருக்கு ஒண்ணு சொல்லணும், இவருக்கு ஒண்ணு சொல்லணும். அதே மாதிரி சோமசுத்தம்ங்கிற இடத்துலயும் அவருக்கு வந்து சோமஸ்ய சுதகான்னு சொல்லி முடிச்சிடணும். இவருக்கு சோமம் சுனோதி இது சோமசுத்து தம் சோமசுதம். யாரு சோமயாஜியோ அப்படின்னு இவருக்கு வருது. சோ இது வந்து எல்லாமே உபமா. ஆனா இங்க வந்து நீங்க அவளுக்கு வந்து அந்த சாதாரண தர்மம் சொல்ற இடத்துல ஒரு ஸ்லேஷம் இருக்கு இல்லையா? பத்தியம் பத்தியம் இவ குட் இது பிரபந்தஹ இவ குஷிக சுதகா. இதனாலதான் இந்த சாட்டு ஸ்லோகங்கள்லாம் போஜன் நிறைய போடுறார். அதனாலதான் அப்பப்போ பிரஹேலிகாலாம் நிறைய காளிதாசர் கொடுக்கிறார் போல இருக்கு இல்ல? கக்க ககல எழுது, அதுல எழுது, கவயாமி வயாமி யாவி யாமின்னு சொல்லிட்டு போறாரு. காவியம் கரோமி எத்தனாத் கரோமி எதி சாருதரம் கரோமி. அப்புறம் என்னது மறந்து போச்சு, கவயாமி வயாமி யாமின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அதனாலதான் இவருக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்ல ஜக்லரி ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய விளையாடுறார். ஸோ தர்ஷித சர்க்க பேதம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து சிலிஷ்டமா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லணும். அதே மாதிரி பிரகடித வர்ண வித்தியாசமும் அவருக்கு ஒண்ணு சொல்லணும், குஷிக சுத்தருக்கு ஒண்ணு சொல்லணும். சோமசுதம்னு சொல்லும்போது சோமஸ்ய சுதகன்னு சொல்லி புதனுக்கு போறது. சோமம் சுனோதி இது சோமசுத்து தம் குஷிகம் குஷிகசுதம் சோமசுத்து அத்ராட்சி. ஜி சரியா? கேட்கலையே. கேட்க இப்போ
ஜி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேட்கல. இப்போ கேட்குறதா? எஸ். யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். சரி, சரியா இருக்கா இப்போது? ஸோ அத கதாச்சித் அபரிமேய மாயா பயானக யுத்த சமுத்தத தைத்திய பல அவஸ்கந்த காந்திஷீக விருந்தாரக அநீக பரிவாரியமான ரதः பங்கிரதः தபश्चर्याजातानां ஆச்சர்யாணாம் ஆயத்தனம் திரிசங்குயாஜினம் பகவந்தம் பத்ய பிரபந்தம் இவ தர்ஷித சர்க்கபேதம் பிராகிருத வியாக்கரணம் இவ பிரகடித வர்ண வித்தியாசம் புதமிவ சோமசுதம் உஷிகசுதம் அத்ராட்சி. ஸோ அந்த விஸ்வாமித்திரரை பார்த்துட்டார். அப்புறம் மேல படிங்கோ. ததனு யதாவிதி கிருதசப்பர்யேன மர்யாத அதீத மஹிம்னா மஹிதேன காதேஹே இதர ஹிருதயேன காதிநந்தனேன சத்ர பரித்ராணார்த்தம் இத்தம் அபியர்த்திதः அபூத். ஆமா, ததனு பிறகு என்ன அப்படின்னா தர்ஷனான அத்ராட்சித்துன்னு பார்த்தாரோனோ, ததனு அப்படின்னா அதை பின்தொடர்ந்து அப்படின்னா தர்ஷனானந்தரம் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் யதாவிதி, யதாவிதினா விதிம் அனதிக்கிரமிய. ஸோ என்ன வந்து யதாவிதி சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ தத்துவத்து அது மாதிரி கிருத சபர்யேன. ஸோ வந்து இந்த இந்த திருத்தியா விபக்தியில வர்றது எல்லாமே இந்த காதிநந்தனேன, காதிநந்தனகா அப்படின்னா இந்த விஸ்வாமித்ரேன அவருக்கு பொறுத்தது. இது கிருத சபர்யேன மரியாதாதீத மகிம்னா மகிதேன காத ஈதர ஹிருதயேன காதிநந்தனேன சக ராஜா அபியர்த்திதா அபூத் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். பிரார்த்திக்கப்பட்டவராக ஆனார். ஓகேவா? ஸோ இப்போ ததனு இந்த மாதிரி தர்ஷனானந்தரம் யதாவிதி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிபூர்வகமாக கிருத சபர்யா, சபர்யான பூஜான்னு அர்த்தம். ஸோ கிருதா சபர்யா பூஜா யஸ்ய தேன. ஸோ செய்யப்பட்ட பூஜையானது யாருக்கோ அவர் தேன. சரியா? சரியா இருக்கா? ஸோ கிருதா சபர்யா யஸ்ய சஹ கிருத சபர்யான்னு வரும். தேன கிருத சபர்யேன செய்யப்பட்ட பூஜையானது யாருக்கோ அவர். தசரதர் பூஜை பண்றார். ஆனா இங்க இங்க போற அட்ஜெக்டிவ் யாருக்குன்னா விஸ்வாமித்திரருக்கு. செய்யப்பட்ட பூஜையானது யாருக்கோ அவர். பூஜை யாரால் செய்யப்பட்டது இல்ல, புரிஞ்சுக்கோங்க. கிருத சபர்யேனங்கிற இடத்துல கிருதா சபர்யானா பூஜா, சபர்யாங்கிறதும் ஸ்திரீலிங்கம். கிருதா சபர்யா யஸ்ய சஹ யாருக்கு பூஜையோ தேன கிருத சபர்யேன பூஜையை வாங்கி கொண்ட விஸ்வாமித்ரேனன்னு அர்த்தம். தீபா புரியுறதா? மரியாதாதீத மகிம்னா, மரியாதாதீத அப்படின்னா அபரிமித மகாத்மியன, அதாவது மிகுந்த மரியாதையுடன். மகிம்னா அப்படின்னா மகாத்மியன, மகிதேன அப்படின்னா பூஜிதேன, காத ஈதர ஹிருதயேன காதம் அப்படின்னாலே அகம்பீரம், காத ஈதரம் அப்படின்னா கம்பீரம்னு அர்த்தம். ஸோ காதம் அப்படின்னா அகம்பீரம், நாட் கம்பீரம். தஸ்மாத்து காதாத்து இதரம் அப்படின்னா பின்னம் அப்படின்னு அர்த்தம். அகாதம்னு அர்த்தம். அகாதம்னா உங்களுக்கு வந்து டீப், டெப்த், ரொம்ப காத இதர ஹிருதயேன அப்படின்னா ரொம்ப ஒரு கம்பீரமான ஹிருதயத்தோட இருக்கின்ற காதிநந்தனேன. ஸோ வந்து காத இதரம் அகாதம். ஸோ அந்த அகாதம் ஹிருதயம் எஸ்ய சஹ தேன காத இதர ஹிருதயேன காதிநந்தனேன. ஸோ விஸ்வாமித்ரேன அர்த்தம். சரியா? காதியினுடைய நந்தனக காதிநந்தனக தேன காதிநந்தனேன விஸ்வாமித்ரேன சத்ர பரித்ராணார்த்தம். சத்ரம்னா யாகம்னு அர்த்தம். சத்ரஸ்ய பரித்ராணம் தஸ்மாத்து பரித்ராணாத்து ததர்த்தம். சத்ர பரித்ராணார்த்தம் தன்னுடைய யாகத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் இத்தம் ராஜா அபியர்த்திதா அபூத். புரியுறதா? சோ இங்க வந்து சத்ர பரித்ராணார்த்தம் இத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத்தம் அபியர்த்திதா அபூத், ராஜா அபியர்த்திதா அபூத். காதிநந்தனேன ராஜா, ராஜாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். தசரதா காதிநந்தனேன அபியர்த்திதா அபூத். எதுக்கோசரம்? சத்ர பரித்ராணார்த்தம் யாகஸ்ய ரக்ஷணார்த்தம் இத்தம் அப்படின்னா இவ்வாறாக ராஜா காதிநந்தனேன அபியர்த்திதா அபூத் பிரார்த்திக்கப்பட்டவராக ஆனார். இப்போ இந்த காதிநந்தனேனுக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவ். கிருதசபர்யேன மரியாதாதீத
महिम्ना महितेन गाद इतर हृदयेन गादिनन्दनेन सत्र परित्राणार्थम् अभ्यर्थितः अभूत् राजा. சரியா இருக்கா? ஆதி நந்தன் என்னன்னா என்ன சொன்னீங்க? காதிநந்தன காதி சுத்தர்ன்னு நினைக்கிறேன் அவர். ஆ? காதிங்கிறவர் யாரு அப்படின்னா விஸ்வாமித்திரருடைய அப்பாக்கு காதின்னு பேரு. குஷிககவும் அவருடைய பேர் தான். அதனால கௌஷிகா குஷிகஸ்ய அப்பத்தியம் புமான் கௌஷிகான்னு வந்துருத்து. காதிநந்தகா நந்தனகாங்கிறது காதேகே நந்தனகா காதிநந்தனகா. அந்த காதிநந்தனனுக்கு தான் 3 அட்ஜெக்டிவ் சொன்னேன். ஒன்னு கிருத சபர்யேன, இன்னொன்னு மரியாதாதீத மகிம்னா, இன்னொன்னு காத இதர ஹிருதயேனன்னு 3 சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து கிருத சபர்யேனன்னு சொல்லும்போது செய்யப்பட்ட பூஜையானது யாருக்கோ அவரால். கிருதா சபர்யா எஸ்ய சக தேன, புரியுறதா? அப்படின்னுட்டு அந்த காதிநந்தனேனுக்கு அட்ஜெக்டிவா போறது. மரியாதாதீத மகிம்னான்னு சொல்லும்பொழுது மரியாதாத் அதீதா மகிமா எஸ்ய சக தேன மரியாதாதீத மகிம்னா. மரியாதா அப்படின்னா உங்களுக்கு மரியாதைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல மரியாதானா ஒரு ஒரு பவுண்டரின்னு வச்சுக்கோங்க. சோ மரியாதாதீத மகிம்னா, மகிமான கிரேட்னஸ். ஹூஸ் கிரேட்னஸ் ஹஸ் சர்பாஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னா அதுக்கு ஒரு பவுண்டரியே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு பர்சனாலிட்டி அவர். மரியாதாதீத மகிம்னா காதிநந்தனேன. காத இதர ஹிருதயன்னு சொல்லும்போது காதம் அப்படின்னா அகம்பீரம் அர்த்தம். காதாத் இதரம் அப்படின்னு சொல்லும்போது அகம்பீராது இதரம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சொல்லணும், கம்பீரம்னு அர்த்தம். சோ கம்பீரம் ஹிருதயம் எஸ்ய சகா தேன கம்பீர ஹிருதயன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நம்மள வந்து புரட்டி எடுக்கிறதுக்கு காத இதர ஹிருதயன்னு சொல்றது இல்லையா? இல்லையா? விவகார விதே சிவ இதர க்ஷதையேன்னு அவங்கள நாசாயன்னு சொல்லிட்டு போலாமோ. சிவம்னா மங்களம், சிவேதர க்ஷதையேன்னு சொல்லும்போது சிவாத் இதரம் அப்படின்னா மங்களாத் இதரம்ங்கிறது அமங்கலம், அமங்கள க்ஷதையே அப்படின்னு போடுவார். காவிய பிரயோஜனத்தை படிக்கும் போது மம்மட்டர் வந்து இந்த மாதிரி சொல்லுவார். சிவேதர க்ஷதையே சத்ய பரநிர்வர்த்தையே காந்தா சம்மிததையா உபதேச யுஜே அப்படின்னு போடுவார். சரியா இருக்கா? சோ அதான் இங்க இப்ப கிளியரா இருக்கா தீபா? சோ சத்திரம் ஆமா, காதிநந்தனேன ராஜா அபியர்த்திதா அபூத் சத்திர பரித்ராணார்த்தம் இத்தம் அபியர்த்திதா. மேல ஜி படிப்போம். ஜி ஒரே நிமிஷம். இந்த காந்தி நந்தனாங்கிறது காந்தி தான் அவரோட புள்ள. காந்தி இந்த இல்ல, குஷி காதி. சாரி, பட் குஷிகாங்கிறவர் வந்து கோத்ராபத்தியம் டைரக்ட் ஆமா, கோத்ராபத்தியம். காதியோட கௌஷிக அப்பா. கோத்திரத்துல வந்திருக்காரு அவர். ஏன்னா So, அவ காதி அண்ட் குஷிகா ஆர் நாட் சேம் ஆமா, நினைக்கிறேன். குஷிக வம்சே உற்பன்னஹ காதிஹி. ஆ, அந்த வம்சத்துல காதியினுடைய புத்திரன் இவருங்கிறதுனால இவருக்கும் கௌஷிகருங்கிற பேர். அவ அப்பாவும் கௌஷிகர் தான், இவருக்கும் கௌஷிகர் தான். அந்த ரகுன்னு சொல்வாளே, அந்த ராமருக்கு ஆமா, ரகுன்னு சொல்ற மாதிரி இவருக்கு கோத்ராபத்தியம்னால ஆமா. வந்து பரத வம்சே ஜாதாக பாரதாக இல்லையா? பட் அது அந்த மாதிரி. பட் ஹே பாரதாங்கிறது இஸ் பீன் வெரி பாப்புலர்லி நேம் ஃபார் அர்ஜுனன். ஏன்னா கிருஷ்ணர் கூப்பிட்டுட்டார் அவரை இல்லையா? அது சரியா இருக்கா? சோ ததனு யதாவிதி கிருதசபர்யேன மரியாதாதீத மகிம்னா மகிதேன காத இதர ஹிருதயேன காதிநந்தனேன சத்திர பரித்ராணார்த்தம் இத்தம் அபியர்த்திதா அபூத். அடுத்தது படிங்க. ராஜன் பவஸ்தனயேன வினயாபிராமேன ராமேன பவதः தனயேன பவதः தனயேன வினயாபிராமேன ராமேன शरासनमित्रेण सौमित्री मात्र परिजनेन क्रियमाण क्रतु रक्षः रक्ष उदिरत ரக்ஷ உதீரிதம் रक्ष ரக்ஷோ சாரி ரக்ஷः துரிதம் சாரி रक्ष दुरितम् उत्तीर्य कृत अवभृतः भवितुम् अभिलषामि इति. ஒரு செகண்ட், என்னடா ரக்ஷோ துரிதம்ங்கிறதே ரக்ஷகாங்கிறது சகாராந்தமாச்சே, பிராதிபதிக்கும் ரக்ஷகான்னு வரணுமே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ வந்து ரக்ஷக ரக்ஷசி ரக்ஷாம்சி ராட்சசாள்னு அர்த்தம் இல்லையா? சோ வந்து என்ன அப்படின்னா ராஜன் கேக்குறார் அவர், பவதா தனையேன உன்னுடைய பிள்ளையினால என்ன அப்படின்னா பவிதும் பவதா தனையேன. சோ அந்த தனையனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா வினயாபிராமேன, வினயத்தினால் ரொம்ப அபிராமமா இருக்கிறார், ரொம்ப அழகாக காணப்படுகின்ற. வினயம்னா பணிவு. அந்த பணிவுனால ரொம்ப வினயசீலேனன்னு அர்த்தம். வினயாபிராமேன அப்படின்னா இதனால என்ன அப்படின்னா வினயசீலம்ங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா என்ன ஆக்ஞை கொடுத்தாலும் அவர் பண்ணுவார்.
உட்காருன்னா உட்காருவார். ஏன்னா அவர் வினயாபிராம, சொன்ன பேச்ச கேட்கிற ஒரு குழந்தை இல்லையானோ. ஸோ அது முதல்ல இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்லாம் நம்ம கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ல அதுல. ஸோ வினயாபிராமேன ராமேண, ராமரால் ஷராசன மித்ரேன. ஸோ அந்த ஷராசனம் தனுரேவ மித்ரம் சுஹൃது எஸ்ய, அந்த ஹீ கேன் ஹேண்டில் இட் தனுர் மாத்திர சகாயேனன்னு அர்த்தம். இதுல வரும் குமார சம்பவத்துல எதை வச்சுட்டு மன்மதன் உள்ள வந்தான் அப்படின்னா, தனுகு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி வசந்தக சாமந்தக இல்லையா. ஸோ அவன் கையில இருக்கிற தனுசுங்கிறது என்ன அப்படின்னா புஷ்பம், பௌஷ்ப தனுசு, புஷ்பத்தினால ஆன ஒரு தனுசு. கையில இருக்கிற ஆரோஸ் என்ன, நம்மள மாதிரி இந்த ஆரோ கிடையாது, 5 பானங்கள். அந்த 5 பானங்கள்ங்கிறது 5 புஷ்பங்கள். ஸோ தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமை. மௌர்வி நான் எதுக்குன்னா மதுகரம். அவனுக்கு யாரு ஒருத்தனோட ஹெல்ப்பை வச்சுன்னு வந்தான்னா அந்த வசந்தன்கிறவன். அந்த வசந்த ருத்து அந்த அந்த சீனை கிரியேட் பண்ணிவிடுத்துனா எனக்கு போறோம், ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிட்டா ஃபர்தரா நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி இறங்குவான். அந்த மாதிரி இங்க என்னன்னா ஷராசன மித்ரேன அப்படின்னா தனுசு மித்ரம், சராசனம் ஷரஸ்ய ஆசனம் ஷராசனம். இது தனுசு ஷரசனுடைய ஷரத்தை வெறும்னா வச்சு இப்படி தூக்கியா போட முடியும், அதுக்கு ஒரு ஆசனம் வேணும் வைக்கிறதுக்கு இல்லையா. சோ அந்த ஷராசனம் தனுரேவ மித்ரம் சுஹൃது எஸ்ய தேன தனுர் மாத்திர சகாயேன ராமேன, அவருக்கு அட்ஜெக்டிவ். அடுத்தது என்ன, சௌமித்ர மாத்திர பரிஜனேன. சரி உன்னோட பிள்ளையதான் கூப்பிடுறேன்னு நீ சொன்னா உன் படைகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடக்கூடாது. பரிஜனன் கூட அவனுக்கு சகாயம் வேற யாரு அப்படின்னா சௌமித்ரி. அப்படின்னா சுமித்ராயாக அப்பத்தியம் புமான் சௌமித்ரி. அந்த சௌமித்ரி மாத்திர பரிஜனேன, அவன் மாத்திரம் லக்ஷ்மணக ஏவ பரிஜனக எஸ்ய சக தேன. இது எல்லாமே ராமேணக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ பவதக தனையேன ராமேண, வினயாபிராமேண ராமேண, ஷராசனமித்ரேண ராமேண, சௌமித்ரி மாத்திர பரிஜனேன ராமேண, கிரியமான கிரதுரக்ஷகா ரக்ஷः. சோ கிரியமானா கிரதுரக்ஷா எஸ்ய சக தாதிருஷः அகம். இது விஸ்வாமித்திரருக்கு அட்ஜெக்டிவா போறது. செய்யப்படுகின்ற கிரதோஹோ ரக்ஷா கிரதுரக்ஷா. சரியா. சோ கிரியமானஹ கிரதுரக்ஷா எஸ்ய சக, செய்யப்படுகின்ற யஜ்ஞ ரக்ஷணம் யாருக்கோ அவர். அப்படிப்பட்ட அகம் ரக்ஷோ துரிதம் உதீர்ய. அதாவது ரக்ஷகா அப்படின்னாலே ராட்சசாகன்னு அர்த்தம். என்னது கண்டாரவம் கரோம் யாதோ தேவதாஹ்வன காரணம்னு வருமே. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம்னு வரும். ராட்சசாம் இல்ல, அந்த ரக்ஷசாம்ங்கிறது ரக்ஷக ரக்ஷசி ரக்ஷாம்சி ரக்ஷசக ரக்ஷசோஹோ ரக்ஷசாம் அப்படின்னு சஷ்டி பகுவச்சனம் இல்லையா. சோ இங்க ரக்ஷோ துரிதம் உதீர்ய அப்படின்னா, ரக்ஷோ துரிதம்னா அந்த சுபாகு மாரீச்சாதி ராட்சசைஹி கிருதம் விக்னம், அதை துரிதம்னா துரித சமணார்த்தம்னு போடுறோம் இல்லையா, சங்கல்பம் போடுறோமே, ஆயுர் ஆரோக்கியா துரிதம் போடுறோமோனோ அந்த அந்த அதான் விக்னம். அந்த விக்னம் உத்தீர்ய அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி. திரு தரணே தரதி தரதக தரந்தி இருக்கணும், த்ரூ டு கிராஸ் இல்லையா. அது கூட அவ போட்டா அவதரணம், சரியா. உத்து போட்டா உத்தீரணம், தூ கிராஸ். உத்தீரியங்கிறது லெப்புல இருக்கு, உத்து திரு லெப்பு. உத்தீரிய தீர்த்வா சமாப்பிய இத்தியர்த்தः. கிருத அவபிருத்தः கிருத யஜ்ஞாவசான ஸ்நானः அகம் பவித்தும் அபிலஷாமி. அபிலஷாமின்னு போட்டிருக்கிறதுனாலேயே அகம் கிரமத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அகங்கிறது யாரு, விஸ்வாமித்ரர். அகம் பவித்தும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசுறார். அகம் பவித்தும் அபிலாஷாமி கிருத அவபிருத்தः சன்னு கிரியமான கிரது ரக்ஷகः ரக்ஷः அகம் ரக்ஷோ துரிதம் உதீர்ய கிருத அவபிருத்தः சன்னு கிருத அவபிருத்தः பவித்தும் அபிலஷாமி. அபிலஷாமினா வாஞ்சாமி, எனக்கு டிசைர், நான் விருப்பப்படுகிறேன். எனக்கு கிரியமான கிரதுரக்ஷः அது அந்த மீனிங் கிரியமானஹ கிரதோஹோ ரக்ஷா கிரதுரக்ஷா, கிரியமானஹ கிரதுரக்ஷா யஸ்ய தாதிருஷः அகம். யாருடைய ஒரு விதியமான கிரதுரக்ஷா அப்படின்னு சொல்லும்பொழுது யாருடைய ஒரு கிரதுவானது ரட்சிக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்டவனாக நான் இருந்து கொண்டு ரக்ஷோ துரிதம் உதீர்ய கிருத அவபிருத்தா பவித்தும். இது எல்லாமே எனக்கு அபிலாஷை. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரியாக இவாளை ஆய்ச்சின் வந்ததுனால இவாளால கிரதுவினுடைய ரக்ஷா காப்பாற்றப்பட்டவனாக நான் இருந்து கொண்டு ரக்ஷோ துரிதம் உதீர்ய கிருத அவபிருத்தா கிருதா அவபிருத்தா. அவபிருத்தம்னா பார்த்தோம், அவபிருத்த ஸ்நானம்னு போன கிளாஸ்லயே பார்த்தோம், யஜ்ஞ சமாபனம்னு அர்த்தம். சோ அவபிருத்தா சன்னு பவித்தும் அபிலஷாமி, நான் விரும்புகிறேன். சரியா இருக்கா?
அந்த ரக்ஷாங்கிறது பகுபிரீஹினால ரக்ஷஹான்னு போயிருக்கு. ரக்ஷகான்னு புல்லிங்கத்துல அந்த வந்திருக்கு. விஸ்வாமித்ரருக்கு போய் சரி ஆமா சரி. ஆமா ஆமா ஆமா, சரியா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. அதான் நெக்ஸ்ட் படிக்கும். ஏததாகர்ணிய एतदाकर्ण्य कर्णपरुषं महर्षि भाषितम् अतिमात्र புத்திரவாத்சல்யாத். जानिहि पुत्रवात्सल्यात् कौसल्या जानिहि सशल्य अंतकरण भूत. ஆமா. சோ கௌசல்யா ஜானிஹினா கௌசல்யா ஜாயா எஸ்ய சஹ, அது கௌசல்யா ஜானிஹின்னு இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தசரதः. புரியுறதா? கௌசல்யா ஜாயானா பத்னி, கௌசல்யா ஜாயா எஸ்ய சஹ கௌசல்யா ஜானிஹி. இது வந்து நம்ம பாரத சங்கரத்திலயும் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு விக்கிர வாக்கியம். இதுலயே கௌசல் படிக்கல, இதுலயே முன்னாடி படிக்கல. ஏதோ ஜானி இல்ல, நம்ம ஒன் ஆஃப் தி கத்தியம்ல படிச்சோமோ தெரியல. பட் இந்த பதம் தெரியல. படிச்சிருக்கோம் நம்ம. படிச்சிருக்கோமா? சரி, ஓகே. சோ ஏதத் ஆகர்ணிய ஏதத் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா கர்ணபுருஷம் அப்படின்னா காதுக்கு அப்படியே இது ஈயத்தை காய்ச்சி ஊட்டின மாதிரி கர்ண உத்வேஜகம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ராமரை வந்து ராட்சசாளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னோட அனுப்பு அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தையானது கர்ணபுருஷம் அப்படின்னா கர்ண உத்வேஜகம், காதுக்கு வந்து ஈயத்தை காய்ச்சி ஊட்டின மாதிரி இருந்திருக்கு. அதை ஆகர்ணிய மகர்ஷி பாஷிதம் அதிமாத்திர புத்திர வாத்சல்யாது. சோ மகர்ஷி பாஷிதம் கர்ணபுருஷம் ஆகர்ணிய. சோ மகர்ஷினா பாஷிதம், மகர்ஷி பாஷிதம் அந்த விஸ்வாமித்ரஸ்ய வச்சகன்னு அர்த்தம். அதை ஆகர்ணிய கேட்டுவிட்டு அதிமாத்திர புத்திர வாத்சல்யாது. அதிமாத்திரம், அதினாலே ஜாஸ்தின்னு அர்த்தம். அதி சர்வத்திர வர்ஜயேத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்தும் நீங்க இந்த அதியை விட்டுருணும். ஆலாபன பாடுன்னா எல்லாத்துக்கும் ஓங்கி உலகளந்தது கூட ஆலாபன பாடிட்டா நல்லா இருக்காது. அதி. சோ அதி மாத்திரம் அதி அப்படிங்கிறது ஜாஸ்தி. அதிசயித்த சுத ஸ்னேகாத்துன்னு அர்த்தம். சோ அதிமாத்திர புத்திர வாத்சல்யாது அப்படின்னா ஜாஸ்தி இருக்கின்ற புத்திரஸ்ய வாத்சல்யம், புத்திரே வாத்சல்யம் புத்திர வாத்சல்யம். தஸ்மாத் புத்திர வாத்சல்யாது கௌசல்யா ஜானிஹி கௌசல்யாயாஹ கௌசல்யா ஜாயா யஸ்ய சஹ கௌசல்யா ஜானிஹி தசரதः சஷல்ய அந்தக்கரணः அபூத். அப்படியே கிண்ண ஹிருதயः அபூத்னு அர்த்தம். அப்படியே வந்து சல்யம், அப்படியே அம்பு பாய்ச்சினது போல, அவருடைய வார்த்தைகளே எனக்கு வந்து நெஞ்சில அம்ப விட்டது போல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கிண்ணஹா அபூத். ரொம்ப மனசை உடைஞ்சு போயிட்டார். புத்திரனை தங்கிட்டேன்னு அழிச்சுட்டு போறாரேன்னு ஒண்ணு, இத்தினூண்டு குழந்தை போய் எப்படி இந்த சுபாகு இவா கிட்டே இருந்தெல்லாம் வந்து இந்த யஜ்ஞத்தை காப்பாத்துங்கிற ஒரு பயம் வேற இல்லையா? அதான். சோ ஏததாகர்ணிய கர்ணபுருஷம் மகர்ஷி பாஷிதம் அதிமாத்திர புத்திர வாத்சல்யாது கௌசல்யா ஜானிஹி சஷல்ய அந்தக்கரணः அபூத். சரியா? அந்த சஷல்ய அந்தக்கரணः கௌசல்யா ஜானிஹிக்கு அட்ஜெக்டிவ், கர்ணபுருஷம் அப்படிங்கிறது மகர்ஷி பாஷிதம்க்கு அட்ஜெக்டிவ். சரியா? மேல அடுத்தது படிக்கிறீங்களா? अतः तस्मिन् बहुप्रकारैः अवार्य निश्चये भगवति विश्वामित्रे दशरथः तपनकुलहितेन पुरोहितेन एवम् अभिहितः अभूत्. ஆமா. ததः பிறகு என்ன அப்படின்னா தஸ்மின் பகுப்பிரகாரைஹி அவார்ய நிச்சயே தஸ்மின் பகவதி, அதாவது விஸ்வாமித்ரேன்னு அர்த்தம். அந்த சர்வ சாமர்த்தியசாலினி விஸ்வாமித்ரே பகுப்பிரகாரைஹி பலவிதமாக அந்த மாதிரி நிறைய ராமாயணம் கொட்டேஷன் போட்டிருக்கார். அந்த மாதிரி பலவிதமாக இல்ல, அவனு என்னோட வந்தா அவனுக்கு சத்து தான் நடக்குமே தவிர வேற எதுவும் வந்து அனிஷ்டம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற பகுப்பிரகாரேஹி அவார்ய நிச்சயே. அவார்யா அப்படின்னா நிவாரயித்தும் அசக்கியா. அந்த மாதிரி நிச்சய ராம பிரேஷனாத்மக விசாரக எஸ்ய தாதிருஷே சதி தசரதः என்ன அப்படின்னா தபன குல ஹிதேன சூரிய குல யோகக்ஷேம அனுசந்தான பராயணேன புரோஹிதேன வசிஷ்டேன ஏவம் வக்ஷமான பிரகாரேன அபிஹிதா. சோ இந்த மாதிரி இவர் வந்து ததா பிறகு தஸ்மின் பகவதி விஸ்வாமித்ரே அந்த விஸ்வாமித்ரரானவர் பகுப்பிரகாரைஹி பலவிதமான அவாரிய நிச்சயே தடுக்க முடியாத, வாரியம்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம், அவாரியம்னா யூ கேனாட் ஸ்டாப் ஹிம், அந்த மாதிரி திருடமாக இருக்கின்ற அந்த விஸ்வாமித்ரே அவரிடத்தில் தசரதரானவர் என்ன பண்ணார் அப்படின்னா தபன குலஹிதேன புரோஹிதேன ஏவம் அபிஹிதः அபூத். தசரதா புரோஹிதேன அபிஹிதः அபூத். அந்த தசரதரானவர் அந்த புரோஹிதரனால இவ்வாறு கூறப்பட்டார். அந்த புரோஹிதர் யாரு அப்படின்னா தபன குலஹிதன், தபனம்னா சூரியன்,
தபனஸ்ய குலம் தபனகுலம் சூரியகுலம் யாரு இவாளுடைய சூரிய வம்சம் அந்த குலஸ்ய ஹிதம் அதை நன்மையை விரும்பவர் யாரு புரோஹிதா புரஹ ஹிதம் கரோதி இது புரோஹிதா இல்லையா நமக்கு வர துன்பத்துக்கு முன்னாடியே யாரு நமக்கு ஒரு நல்லதை யோசிச்சு வைக்கிறாளோ அவாதான் புரோஹிதன்னு பேரு சோ அந்த புரோஹிதேன ஏவம் அபிஹிதா அபூத் இவ்வாறு கூறப்பட்டவனாக தசரதர் ஆனார் விஸ்வாமித்ரர் இவ்வாறு பலவிதமாக அவரை ஒத்துக்கொள்ளும்படி செய்த அந்த தருணத்தில் தசரதா இவர் வாண்டாம் வாண்டான்னு சொல்லிட்டு இருப்பார் தசரதா புரோஹிதேன ஏவம் அபிஹிதா அபூத் அந்த புரோஹிதருக்கு ஆமா வசிஷ்டர் அந்த புரோஹிதர் யாரு அப்படின்னா தபன குலஹிதேனங்கிறது அதுக்கு அட்ஜெக்டிவ் அந்த புரோஹிதர் யாரு வசிஷ்டர் அவரால் இவ்வாறு தசரதர் கூறப்பட்டவராக ஆனார் சரியா மேல அடுத்தது पर्याप्त भाग्याय भवान् अमुष्मै சாரி पर्याप्त भाग्याय भवान् अमुष्मै कुर्यात् सपर्यां कुशिक आत्मजाय निर्यातु दानां वसुधां विधातुं निर्यातु रामः सह लक्ष्मणेन ஆமா லக்ஷ்மணேன சக ராமஹா நிர்யாது இங்கேருந்து நிர்கச்சத்துன்னு அர்த்தம் இங்கேருந்து கிளம்பட்டும் லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணனோட கூட ராமர் கிளம்பட்டும் எதுக்கோசரம் அப்படின்னா பர்யாப்த பாக்யாய அமுஷ்மை குறியாத் சபர்யாம் குஷிகாத்மஜாய சோ என்ன அப்படின்னா பர்யாப்தம் அப்படின்னா பிரச்சுரம் பாக்யம் பிரம்ம வர்ச்சச ரூபம் பாகதேயம் எஸ்ய தஸ்மை அந்த மாதிரி பர்யாப்த பாக்யாய நல்ல ஒரு பிரம்மஜான பிராப்தியினால அடையப்பட்ட ஒரு தேஜஸோட இருக்கின்ற அமுஷ்மை இது ரெண்டுமே இந்த குஷிகாத்மஜாயக்கு அட்ஜெக்டிவா போறது குஷிகஸ்ய ஆத்மஜா தஸ்மை குஷிகாத்மஜாய பர்யாப்த பாக்யாய சோ நல்ல பிரம்மஜானத்தினால அடையப்பட்ட ஆத்மசக்தி இல்லனா ஒரு தேஜஸோட இருக்கின்ற குஷிகாத்மஜாய அமுஷ்மை குஷிகாத்மஜாய பவான் சபர்யாம் குறியாத் நீ தசரதனான நீ சபர்யாம்ன பூஜையை குறியாத் பூஜையை செய்யு அப்படிங்கிறார் பூஜையானது செய்யப்படட்டும் ஓகேவா பூஜாம் குறியாத் என்ன பூஜா அப்படின்னா அதான் வந்த பொண்ணு பண்ணிட்டேனே எல்லா பூஜையும் அப்படின்னா ராம பிரதானேன சபர்யாம் குறியாத் அவருக்கு ஆனர் எப்படி அப்படின்னா ராமரை அவர் கேட்ட மிஷனுக்கு அனுப்புறதுனாலதான் அவருக்கு நீ ஆனர் பண்ண மாதிரி ஆப்போறது புரியுறதா சபர்யாம் பவான் குறியாத் எதுக்கோசரம் அப்படின்னா வசுதாம் நிர்யாத்துதானாம் விதாத்தும் ராமஹ லக்ஷ்மணேன சக நிர்யாது சோ வசுதானா பிருத்திவி பூமியை நிர்யாத்துதானாம் அப்படின்னா யாத்துதானாகனா ராட்சசாகான்னு அர்த்தம் சோ நிர்கதாக யாத்துதானாக யஸ்யாக தாதிருஷீம் வசுதாம் குறியாத் புரியுறதா வசுதையை இந்த பூமியை நிர்யாத்துதானாம் சோ நிர்கதாக யாத்துதானாக யஸ்யாக தாதிருஷீம் ராட்சச சாமானிய சூன்யாம் பிருத்திவீம் வசுதாம் விதாத்தும் லக்ஷ்மணேன சக ராமஹ நிர்யாது சரியா இருக்கா புரியுறதா சோ பவான் நீ தசரதனான நீ அமுஷ்மை இந்த விஸ்வாமித்திரருக்கு பர்யாப்த பாக்யாய குஷிகாத்மஜாய சபர்யாம் குறியாத் அந்த மாதிரி பிரச்சுரம் போக்யம் பிரம்ம வர்ச்சச ரூபம் பாகதேயம் எஸ்ய தாதிருஷாய தஸ்மை குஷிகாத்மஜாய சபர்யாம் ஒரு பூஜையை குறியாத் செய்யப்படட்டும் சபர்யாம் குறியாத் என்ன அப்படின்னா என்ன விதமான பூஜா அப்படின்னா ஸ்ரீராம பிரதானேன ராமரை அவர்கிட்ட கொடுக்கறங்கிற ஒரு ஆனரை அவருக்கு பண்றதுனால ராமரை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வசுதாம் இந்த பூமியை நிர்யாத்துதானாம் விதாத்தும் யாத்துதானாக ராட்சசாக நிர்கதாக யாத்துதானாக யஸ்யாக தாதிருஷீம் ராட்சச சாமானிய சூன்யாம் விதாத்தும் வசுதாம் விதாத்தும் பூமியை கர்த்தும் ராமஹ லக்ஷ்மணேன சக நிர்யாது let Rama go along with Lakshmana சரியா இருக்கா மேல एवं वसिष्ठेन प्रतिष्ठापित धृतिः दशरथः सुतप्रदानेन कुशिकसुत मनोरथमेव पूरयामास ஆமா ஏவம் வசிஷ்டேன பிரதிஷ்டாபித திருதிஹின தைரியம் அர்த்தம் இவ்வாறு வசிஷ்டரால பிரதிஷ்டாபித திருதிஹி அப்படின்னா பிரதிஷ்டாபிதா திருதிஹி எஸ்ய சஹ தசரதருக்கு அட்ஜெக்டிவா போகுது திருதிஹினா தைரியம்
தைரியத்தை உண்டாக்கினார்னு சொல்றோம் இல்லையா? சோ பிரதிஷ்டாபிதா திருதிஹி எஸ்ய சஹ, கொடுக்கப்பட்ட தைரியம் யாருக்கோ அவர், அப்படிப்பட்ட தசரதா சுதப்பிரதானேன, சுதனுடைய சுதனை கொடுப்பதின் பொருட்டு குஷிக சுத மனோரதமேவ பூரையாமாச, அந்த குஷிக சுதர் இருக்கார்ல விஸ்வாமித்ரர், அவருடைய மனோரதத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இது கொஞ்சம் இருக்கு, படிச்சு முடிச்சு விடலாம். சரியா? படிங்க. योगेन लभ्यः यः पुंसां संसार उपेत चेतसां संसार नियोगे अपेत चेतसाम, संसार अपेत चेतसां नियोगेन पितुः स अयं रामः कौशिकम् अन्वगात्. ஆமா, யஹ ராமः சம்சார அபேத சேதசாம் பும்சாம் யோகேன லப்யः சஹ அயம் பிதுஹு நியோகேன கௌஷிகம் அன்வகாத். ஸோ வந்து இதெல்லாம் சும்மா ஒரு பிராசத்துக்கோசரம் போடுறார். யஹ ராமः, எந்த ராமரானவர், சம்சார அபேத சேதசாம், இந்த சம்சாரம் எல்லாம் பொய், இந்த ஸ்திரீ புத்திர தனாதி ரூபாத்து அபேதம் அப்படின்னா விரக்தம், சேதா மனஹ, ஏஷாம் தாதிருஷாம் பும்சாம் தாதிருஷாம் யோகினாம் யோகேன லப்யः, யோகத்தினால, யோகோ நாம சித்தவருத்தி நிரோதக. ஸோ அந்த அந்த சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிண்டு சம்சாரம் எல்லாம் வந்து கர்த்திருவ அசம்சாரியாக ஆகணும், கர்த்திருவ போக்திருத்துவ பிரமாத்திருத்துவ ரஹிதனாக நான் ஆகணும் நினைக்கின்ற சேதசாம் பும்சாம், அப்படி மனதை உடைய ஒரு புருஷனுக்கு யோகேன லப்யக சஹராமக, யோக பலத்தினால சித்தவருத்தியை நிரோதமான அந்த யோக மனசை கட்டுப்படுத்தி சித்தத்துல ராமரையே நினைச்சுண்டு எவன் ஜபிக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு தான் லப்யக சஹ ராமக, யஹ ராமக சஹ அயம், அந்த ராமரானவர், யோகினாம் லப்யக சித்தவருத்தி நிரோதேன சம்சார அபேத சேதசாம் பும்சாமேவ யோகேன லப்யக யஹ ராமக சஹ அயம் ராமக, அந்த இந்த ராமரானவர் பிதுகு நியோகேன அப்பாவினுடைய ஒரு கட்டளையின் பொருட்டு கௌஷிகம் அன்வகாத். சரியா? யார வந்து யோகத்தினால தான் பிடிக்க முடியுமோ அவர் இந்த அப்பாவினுடைய நியோகத்தினால கௌஷிகம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? இது இன்னும் அழகா இருக்கு இல்ல? சும்மா எல்லாமே அழகா இருக்கு. எது நன்னா இல்ல, எதை எடுப்பது, எதை பிரதி ஸ்லோகம் ரசிக்கும்படியா போட்டிருக்கார். சூப்பர். இதுல வேணி சமாரத்துல அப்படிதான் சொல்லுவான். துரியோதனன் வந்து கிருஷ்ணர் அவமானப்படுத்திடுவான். பீமன் சொல்லுவான், ஆத்மாராமா விகிதமதையா நிர்விகல்பே சமாதோ, அதாவது ஆத்மாராமான்னு அதிலே ஆத்மாத்துல ஆராமம், அதுல லயிச்சுட்டு இருக்கிறவாளால மாத்திரம் அறியக்கூடிய அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய ஸ்வரூபம் இந்த கிருஷ்ணர் இந்த மடையனுக்கு எப்படி புரியும்னு. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அதான் இல்லையா? அதுதான் அந்த இதுல வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரமிமம் உபதேசம் ஆத்ரியத்வம் நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னா விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம்னுட்டு கிருஷ்ணகர்ணாமத்தை சொல்லுவார். இந்த எங்க தேடின்னு இருக்கேள் முனிவர்களே, நிகமம்ங்கிற ஒரு காட்டுல தேடிண்டே இருக்கேளே, போரும் நிறுத்துங்கோ. அந்த நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாக who are tired by searching the சுத்த பிரம்மம் in the உபனிஷத்து விட்டுடுங்கோங்கிறார். விசினுத பவனேஷு வல்லவீனா, அந்த கோபஸ்திரீகளினுடைய மாளிகைகளை போய் தேடுங்கோ. உபனிஷத் அர்த்தம் உலூகலே நிபத்தம், உபனிஷத்துக்கெல்லாம் சாரபூதமாக இருக்கின்ற அந்த பரமாத்மா போட்டு இந்த யசோதை வந்து உரல்ல கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு. அதான் அப்புறம் மேல तत्र सत्रं परित्रातुं विश्वामित्रः महामुनिः सौमित्री सहितं रामं नयन् अयम् अवोचत्. ஆமா, நயன்னு அயம் அவோச்சத. ஸோ வந்து தத்ர அயம் முனிஹி, அயம் மகாமுனிஹி, இந்த மகாமுனிவரான விஸ்வாமித்ரா சத்ரம் பரித்ராத்தும் யாகத்தை காப்பாற்றுவதின் பொருட்டு சௌமித்ரி சகிதம், சௌமித்ரியான அந்த சுமித்ராயாக அப்பத்தியம் புமான் சௌமித்ரி, ஸோ அந்த சௌமித்ரினா சகிதம் ராமம் நயன்னு, ராமரை அழைச்சிண்டு அவோச்சத கூறினார். என்ன அப்படின்னா, என்ன கூறினாருங்கிறது அடுத்த ஸ்லோகம். बलेन तपसां लब्धे बलेति अतिबलेति च विद्येते मयि काकुत्स्थ विद्येते वितरामि ते. ஆமா, எவ்வளோ தே வருங்க. ஹே காகுத்ஸ தபசாம் பலேன லப்தே பலா இதி அதிபலா இதி ச வித்யே மயி வித்யேதே. ஸோ வந்து லப்தே இங்க வித்யேக்கு போறது, லப்தே வித்யே. ஓகேவா? வித்யா லப்தா வித்யே லப்தே. சரியா? லப்தா லப்தே லப்தாஹா.
வித்யா வித்யே வித்யாக. ஓகேவா? தபசாம் பலேன, தபஸினுடைய பலத்தினால, லப்தே வித்யே, என்ன என்ன வித்யா? பலா இதி அதிபலா இதி. பலா அதிபலான்னு ரெண்டு வித்யா வந்து என்னுடைய தபஸினுடைய பலத்தினால என்னால அடையப்பட்டது. இதிச்ச வித்யே மயி வித்யேதே, தபசு பலத்தினால அடையப்பட்ட இந்த ரெண்டு வித்யானது என்கிட்ட இருக்கு. மயி வித்யேதே தே தே விதராமி, அந்த அதை வந்து உனக்கு வந்து நான் கொடுத்துடுறேன். புரியுறதா? தே வித்யே தே துப்பியம் விதராமி, அப்படி புரிஞ்சுக்கணும். புரியுறதா? தே தே விதராமினா தே பலே பலா அதிபலா இது வித்யே துப்பியம் விதராமி. ததः गृहीत विद्यस्य दाशरथेः பிரதேசமேகம் பிரதர்ஷிய பகவான் இத்தம் அகதயத். ஸோ அந்த அந்த மாதிரி கிரகீதா வித்யா ஏன சக ஆர் யாபியாம் சக ஏன சக தான் தஸ்ய வருது இல்லையா? ஸோ கிரகீதா வித்யா ஏன சக தஸ்ய கிரகீத வித்யஸ்ய தாசரதேக அட்ஜெக்டிவ். சரியா? தாசரதேகே தசரதனுடைய புத்திரரான ராமருக்கு பிரதேசம் ஏகம் பிரதேசம், ஒரு பிரதேசத்தை பிரதர்ஷிய காட்டிக்கொண்டு பகவானான விஸ்வாமித்ரஹ இத்தம் அகதயத், இவ்வாறான கூறினார். சரியா இருக்கா? இததான் சம்பூராமாயணத்தை உத்தரராமச்சரிதத்துல பார்த்தேன்னா அந்த ரெண்டு குழந்தையில வச்சு வலாசம் லவனும் குஷனும். எங்க உனக்கு இது கிடைச்சது? அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவாளுக்கு இது தெரியும். எங்க இந்த கிடைச்சதுன்னு அங்க கேட்பார் ராமர். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க கிருதாஸ்வக அவர்கிட்டேந்து அவருடைய குருமுகமாக நாங்க இந்த மந்திரங்களை வாங்கிட்டோம். உனக்கு வந்து எப்படி கிடைச்சது அந்த அஸ்திர வித்யாலான்னு கேட்பா. இதெல்லாம் எங்களுக்கு அப்படியே சுயமாவே ஜீன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அது எங்களுக்குள்ளே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ரெண்டும் லவனும் குஷனும் சொல்லும். உத்தராமச்சரிதத்துல வரும். அதான். சரியா? இதை ஒன்று எடுத்துக்கலாமா?